தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 43,131 சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் என 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனை அடுத்து மதுரை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 448 சமையல் உதவியாளர் பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்யப்பட அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இப்பணியில் நியமனம் செய்யப்படுவோருக்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும். பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு கால முறை ஊதியத்தில், அதாவது ஊதிய நிலை 3,000 9,000 ரூபாய் வரை வழங்கப்படும். இச்சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு குறைந்தபட்சமாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அல்லது தோல்வி அடைந்தவராக இருந்தாலும் நிர்ணயம் வழங்கப்படுகின்றது. அதேபோல் 21 முதல் 40 வயது உள்ள பெண்கள் இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியின் அடிப்படையில் கணக்கிடப்படும். நியமனம் கோரும் மையத்திற்கு விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் 3 கிலோமீட்டருக்குள் தூரத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பணியிடத்திற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி அலுவலகத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இவ்விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் வருகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பத்துடன் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்று, ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று போன்றவற்றின் நகல்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ் நகலையும் சேர்த்து இணைக்க வேண்டும். நேர்முகத் தேர்வு நடைபெறும் பொழுது அசல் சான்றுடன் வரவேண்டும் என்று அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது.